கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ரொமேரியோ செப்பர்ட் வெஸ்ட் இண்டீஸ் போறாரு. அந்த தகவல் தான் இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. மே 17, 18க்கு அப்புறம் நடக்கக்கூடிய எந்த போட்டிகள்லயுமே செப்பர்ட் இருக்க மாட்டாருங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கான ப்ரூஃப்ஸையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரொமேரியோ செப்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்தாருங்க, எங்கிருந்தோ வந்தாரு, பிடிச்சி அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு அடி. இவ்வளோ சூப்பரா அவருடைய பேட்டிங் டெவலப் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நம்பவே முடியல. ஸோ உண்மையாலுமே மும்பை இந்தியன்ஸ்ல ஆடும்போதுமே ஒரு குரூசியலான ஒரே ஓவர்ல 4 6 இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். பட் இருந்தாலுமே அவர்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆச்சு. ஆனா பாஸ்ட் ஒரு 6 மந்த்தா நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அக்ஷன் வீடியோவில் நான் கவர் பண்றப்பவே அவரை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். கண்டிப்பா ஆர்சிபி எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறதே நம்ம போட்டிருந்தோம். காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து டெத் ஓவர்ல ஒரு 10 பால் 15 பால் பிடிச்சி 30 35 ரன்ங்கிறது கன்சிஸ்டன்டா அடிச்சிட்டு இருந்தாரு. அண்ட் மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறதையும் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இதை வச்சுதான் ஆர்சிபிக்கு ஒரு பேக்கப் ஃபாரினரா இருக்க போறாங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். எக்ஸாக்ட்லி அதுதான் ஆக்ஷன்ல நடந்தது. அண்ட் முதல் மேட்ச் சிஎஸ்கே கூட சம்பவம் பண்ணிட்டாருங்க, அதுல மாற்றம் கிடையாது. ஆனா இப்போ தலைவலி அப்படிங்கிறது எங்க வந்து நிக்குது அப்படின்னா, ஆர்சிபிக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரே சமயத்துல வந்த மாதிரி அவ்வளவு ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் தேவ்தத் படிக்கல் ரூட் அவுட் ஆயிட்டாரு, மயங்க் அகர்வால் ரிப்ளேஸ்மெண்ட். அண்ட் ஷோல்டர்ல நிக்கிலோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு நம்மளுடைய ஹேசல். அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டிதர் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு கையில இன்ஜுரி. ஸோ இதை தொடர்ந்து நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது இப்போ ரொமேரியோ செப்பர்ட்டுடைய அந்த ஒரு நியூஸும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லிடலாமா? சும்மா ஒரு ரூல்ட் அவுட் அப்படிங்கறது மட்டும் சொன்னா பத்தாது, அதுக்கான மெயின் ரீசனையும் நம்ம சொல்லி ஆகணும். இப்ப வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய ஸ்குவாடு கிடையாது. முன்னாடி இருந்த ஒரு பொல்லாடு, ஒரு பிராவோ, ஒரு கிறிஸ் கெயில் அந்த மாதிரியான ஸ்குவாட் கிடையாது. இருக்கக்கூடிய ஸ்குவாடை டெவலப் பண்ணும். எந்த T20 வேர்ல்ட் கப் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியல, நெக்ஸ்ட்டுக்குள்ளேயாவது எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற மாதிரி துடிச்சிட்டு இருக்காங்க. T20ல ஒரு பவரான ஒரு பிளேயிங் லெவனை மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில அயர்லாந்து கூட ஒரு சீரியஸ் இருக்குங்க. அவங்க நிலைமை பாருங்க, இந்தியா கூட சவுத் ஆப்பிரிக்கா கூட ஜாம்பவான் டீம்கள் கூட விளையாண்டு இருந்த அந்த டீம் இப்போ அயர்லாந்து கூட சீரியஸ் போட்டு விளையாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ அயர்லாந்து கூட நடக்கக்கூடிய சீரீஸ்ல ரொமேரியோ செப்பர்ட்டுடைய நேம் இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பா நேஷனல் டியூட்டி அப்படிங்கிறத பார்த்துதான் ஆகணும். ஸோ பிளேயர் நான் வர முடியாது, ஐபிஎல் தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அப்படி சொன்னா வெளியில தூக்கிடுவாங்க. அப்படி தூக்கப்பட்ட ஆள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய சுனில் நரேன். எக்ஸாக்ட்லி ஐபிஎல்ல கூட சேலரி எவ்வளவு கிடைக்குது, ஆனா எங்க கண்ட்ரி கொடுக்க மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால ஒரு கண்ட்ரி கேமை விளையாடுறதே விட்டுட்டாருன்னு சொல்லி ஆகணும். ஒரு ரிட்டையர்மெண்ட் கூட ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணாம ஸோ அவருண்டு ஒரு வேலை உண்டு. அது மட்டும் இல்லாமல் அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா லீக் மேட்ச் மட்டும்தான் விளையாடுறாரே தவிர ஸோ மற்றபடி அவருடைய கண்ட்ரிக்காக நினைச்சா விளையாடலாம், பட் இருந்தாலுமே விளையாட மாட்டேறாரு அப்படிங்கிறது தான் ஸோ பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ரொமேரியோ செப்பர்ட் அப்படி விட முடியாது. விட்டாரு அப்படின்னா ஸோ வெஸ்ட் இண்டீஸ்ல அவருடைய அந்த கேள்விக்குறி அப்படிங்கிறது எழுந்துரும். ஸோ மறுபடியும் ஒரு மேட்ச் விளையாடுவாரா அப்படிங்கிறதே டவுட் தான். ஸோ நேஷனல் டியூட்டி போய் தான் ஆகணும். நம்பர் 1. ஸோ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இதுதான் பிளேயிங் 11. ஸோ 15 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இதுல இருந்து தான் 11 பேர் ஆட போறாங்க. ஸோ அதுல ரொமேரியோ செப்பர்ட் இருக்காங்க. சாய் ஹோப் தலைமையிலான வெஸ்ட் இண்டீஸ் அணி ஸோ அயர்லாந்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சுற்றுப்பயணத்துல மிக முக்கியமான ஒரு ரோல் அப்படிங்கிறத வந்துட்டு எல்லா பிளேயர்ஸ்க்கும் வச்சிருக்காங்க. அதுல ரொமேரியோ செப்பர்ட்டுடைய நேமும் இருக்கு. சாய் ஹோப் தான் கேப்டன். ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க டீம் பெட்டரா இருந்தாலுமே இவர் போயே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு. ஆனா ரூல் நம்பர் 2 என்ன தெரியுமா? இந்த வருஷம் ஐபிஎல் அக்ஷனுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்தாங்க. மணிக்கவும் அக்ஷனுக்கு முன்னாடியே கொண்டு வந்தாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தயவு செஞ்சு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, ஒரு டீமுக்கு செலக்ட் ஆனீங்கன்னா சீசன் ஃபுல்லா ஆடி கொடுத்துட்டு தான் போகணும். நடுவுல எல்லாம் போனீங்கன்னா 2 இயர்ஸ் பேன் செய்யப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம பார்த்துருப்போம், நிறைய பிளேயர் அப்படித்தான் பண்ணாங்க. அவங்க எல்லாமே 2 வருஷம் விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சொந்த வகையில செப்போர்ட் போயிட்டாரு அப்படின்னா அவருக்கும் அந்த முத்திரை குத்தப்படும். 2 வருஷம் ஐபிஎல்ல பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நேம் கூட ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயர் இருக்கக்கூடிய மினி அக்ஷனுக்கு கூட ஒரு நேம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஏற்படும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரூல்ஸ் இல்ல. போன சீசன் இதே மாதிரி தான் சிஎஸ்கே நல்லா வின் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 7 கேம் சீக்கிரமாவே ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்திரானா கிடையாது, முஸ்டபிசூர் கிடையாது, யாருமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிளேயர்ஸ் கூட போக முடியாம வெளியேறினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டீம் ஃபெயில் ஆகிறதுனால தான் ஸோ இந்த ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. ஸோ ரூல் கொண்டு வந்தாலுமே அவருடைய முடிவு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு சாதகமாக தான் இருக்கு. ஸோ எனிவே ரிமைனிங் இருக்கக்கூடிய 1 or 2 கேம்ஸை அவர் பிளே பண்ணி வின் பண்ணி கொடுத்தா நல்ல ஒரு விஷயம். ஏன்னா டாப்ல செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஆர்சிபி எப்படியோ தட்டி தாவி எப்படியோ உள்ள போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷனுமே. ஸோ அதுக்காவது அவர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையோட இந்த டீம் வந்து நிற்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு குறை. இந்த வருஷம் டீம் செம்மையா இருந்தது, ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் போயிடுவாங்க, கோப்பைக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கும் போது ஸோ டீம்ல பல பிரச்சனைகளோட வந்து நிற்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் கடந்து அவங்களுடைய அந்த வெற்றி பயணம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.